சில சகோதரர்கள் கேட்குறாங்க, காபத்துல்லாக்கு உள்ளால போய் எங்களுக்கு தொழ முடியாதா? இன்று நாட்டு தலைவர்கள், முக்கியமான பிரமுகர்கள் மட்டும்தான் காபத்துல்லாக்குள்ளால போய் வாராங்க, அவர்கள் மட்டும் அங்கே தொழுகிறாங்க. எங்களால் காபத்துல்லாக்குள்ளால போய் தொழ முடியாதா என்று கேட்கிறார்கள். முடியும் கண்ணியமானவர்களே, ஒரு வழி இருக்கிறது. அந்த வழி மூலமாக எமக்கு காபத்துல்லாக்குள்ளால தொழ முடியும். அது என்ன வழி? அதை பற்றி தெளிவாக இந்த பதிவிலே பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. இன்று அதிகமானவர்கள் கேட்குறாங்க, நாங்களும் பார்க்குறோம், என்னண்டா காபத்துல்லாஹுக்குள்ளால சாதாரண எங்களால் போக முடியாது. நாட்டுடைய தலைவர்கள், முக்கியமான பிரமுகர்கள், இவர்களுக்கு மட்டும்தான் காபத்துல்லாஹுக்குள்ளால போய் தொழ முடியும். எங்களை போன்ற சாதாரணமானவர்களுக்கு காபத்துல்லாஹுக்குள்ளால போக முடியாது. அதனால பலருடைய ஒரு கவலை இருக்கிறது, ஏன் எங்களால் காபத்துல்லாஹுக்குள்ளால போய் தொழ முடியாமல் இருக்கிறது, வேறு வழிகள் இல்லையா என்று கேட்கிறார்கள். அருமையானவர்களே, ஒரு வழி இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வழியை எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். இந்த வழியை சாதாரண மனிதர்களுக்கும் செய்ய முடியும். இந்த வழி பிரகாரம் செய்தால் காபத்துல்லாஹுக்குள்ளால் தொழுத நன்மை எமக்கு கிடைக்கிறது. ஹஜ் உம்ராக்கு போகக்கூடியவர்கள் இந்த விடயத்தை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். திர்மிதியுடைய 876வது சஹீஹான ரிவாயத் வருது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, குந்து உஹிப்பு அன் அதுகுலல் பைத ஃபஉஸல்லி ஃபீஹி, நான் காபத்துல்லாஹுக்குள்ளால் சென்று தொழுவதற்கு விரும்பினேன். இதை பற்றி நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சொன்ன பொழுது, ஃபஅஹத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பியதி, என்னுடைய கையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிடித்துக்கொண்டு ஃபஅத்கலனி ஃபில் ஹிஜ்ர், ஹிஜ்ரை இஸ்மாயில் என்று சொல்லக்கூடிய அந்த வளைவு, காபத்துல்லாஹ்க்கு பக்கத்தில் ஒரு வளைவு இருக்குது. இந்த போட்டோல நீங்க பார்க்கக்கூடிய இந்த வளைவுக்கு தான் ஹிஜ்ரை இஸ்மாயில், ஹத்தீமுடைய பகுதி என்று சொல்லப்படும். இந்த பகுதிக்குள்ளால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை நுழைவித்து, ஸல்லி ஃபில் ஹிஜ்ர், இந்த ஹிஜ்ரை இஸ்மாயிலிலே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். இன் அரத்தி துஹூலல் பைத், காபாவுக்குள்ளால் செல்ல வேண்டும் என்று நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த ஹிஜ்ரை இஸ்மாயிலுடைய வளைவுக்குள்ளால் தொழுது கொள்ளுங்கள். ஃபைன்னமா ஹுவ கித்அத்தும் மினல் பைத், இதுவும் காபத்துல்லாஹுடைய ஒரு பகுதி தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, இந்த பகுதியில் தொழுதால் காபாக்குள்ளால் தொழுத நன்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு தருகிறார். இன்று ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்கள், உம்ராக்கு போகக்கூடியவர்கள் இந்த வளைவுக்குள்ளால் தொழுகிறார்கள். இந்த வளைவுக்கு நேராக மேலே தான் மீசாபே ரஹ்மா என்ற அந்த தங்கப்பீல் இருக்கிறது. இந்த இடத்தில் துஆ கேட்டாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடனடியாக கபூல் செய்கிறான். புகாரியுடைய ரிவாயத் வருது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்டாங்க, அமினல் பைத்தி ஹுவ, இந்த ஹிஜ்ரை இஸ்மாயிலுடைய வளைவு வந்து காபத்துல்லாவுடன் சேர்ந்ததா என்று கேட்டோன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஅம், ஆம் என்று சொன்னார்கள். உடனே நான் ஃபமாலஹும் லம் யுத்ஹிலுஹு ஃபில் பைத், அப்படி இருக்க ஏன் இதை இவர்கள் காபாவுக்குள்ளால் நுழைவிக்கவில்லை? அப்படி என்றால் காபாவுடன் சேர்த்து கட்டாமல் இதை மட்டும் ஏன் அப்படியே விட்டு விட்டார்கள் என்று சொன்ன நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன கௌமகி, உன்னுடைய கூட்டத்தாராகிய குறைஷியர் கஸுரத் பிஹிமுன் நஃபகா, அவர்களுடைய செலவீனம் குறைவடைந்து விட்டது. அதாவது இந்த காபாவை கட்டுவதற்கு பட்ஜெட் போதாததின் காரணமாக இவர்கள் ஒரு சுவரை எழுப்பினார்கள். அந்த காபாவுடைய பகுதி தான் இது என்பதற்கு அடையாளமாக இந்த வளைவை ஏற்படுத்தினார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதாவது கண்ணியமானவர்களே, அல்லாமா அஸ்ரூகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அக்பாரு மக்கா என்ற தங்களுடைய சரித்திர கிதாபிலே குறிப்பிடுறாங்க, காபத்துல்லா மொத்தமாக 5 தடவை கட்டப்பட்டது. முதலாவது மலக்குமார்கள் கட்டினார்கள், இரண்டாவது ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டினார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபாவை கட்டும் பொழுது 3 மாற்றங்களை செய்தார்கள். அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டிய காபாவுக்கு 2 மூலைகள் மட்டும் தான் இருந்தது. ஹஜருல் அஸ்வதுடைய மூலையும் ருக்னுல் யமானியுடைய மூலை மட்டும் தான் இருந்தது. மற்ற பகுதி வந்து அப்படியே வளைந்து தான் காணப்பட்டது. இந்த போட்டோல நீங்க பார்க்கிற மாதிரி 2 மூலைகள் தான் இருந்தது. இப்பொழுது இருக்கக்கூடிய
காபத்துல்லாவுடைய ருக்னே ஷாமி, ருக்னே இராக்கி என்ற 2 மூலைகளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அமைக்கவில்லை, அவர்கள் வளைத்து தான் கட்டினார்கள். இரண்டாவது மாற்றம் என்னாண்டா, காபத்துல்லாவுடைய வாசலை பூமியுடன் ஒட்டித்தான் வைத்திருந்தார்கள். மூன்றாவது மாற்றம், காபத்துல்லாக்கு 2 வாசல்களை ஏற்படுத்தினார்கள். ஒரு வாசலுக்குள்ளால் நுழைந்தால் மறுவாசல் வழியாக வெளியே வர முடியும். இப்படி 3 மாற்றங்களை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க காபத்துல்லாஹ்ல செஞ்சிருந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்துக்கு பிறகு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் பெரும் வெள்ளம் ஏற்பட்டு காபத்துல்லாஹ்வுடைய பகுதிகள் எல்லாம் சிதைவடைய ஆரம்பித்தது. இந்த சந்தர்ப்பத்தில் குறைஷிகள் மக்களுக்கு ஒரு அறிவிப்பு விடுக்கிறாங்க, யாரிடத்திலே பரிசுத்தமான பணம் இருக்கிறதோ, எந்த வட்டியிலும் சேராத, விபச்சாரத்திலே சேராத, பாவகரமான விடயங்களால் சம்பாதிக்காத பரிசுத்தமான பியோ பணம் எவரிடத்திலே இருக்கிறதோ அந்த பணத்தை மட்டும் எங்களிடத்திலே தாருங்கள், நாங்கள் காபத்துல்லாவை கட்ட வேண்டும் என்று பொதுவாக ஒரு அறிவிப்பு விடுக்கிறார்கள். இந்த அடிப்படையில் பரிசுத்தமான பணங்கள் இந்த காபத்துல்லாவை கட்டுவதற்காக வேண்டி சேர்ந்தது. பிறகு குறைஷிகள் இந்த காபாவை கட்டுறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த 3 மாற்றத்தையும் இவர்கள் மாத்துறாங்க. முதலாவது என்ன செய்றாங்க, இவர்கள்ட்ட அந்த பண பற்றாக்குறை ஏற்பட்டதின் காரணமாக, பட்ஜெட் குறைவடைந்ததின் காரணமாக என்ன செய்றாங்க, இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வளைத்து கட்டிய பகுதிகளை அப்படியே விட்டுவிட்டு ஒரு சுவரை அப்படியே ஏற்படுத்துறாங்க. காபத்துல்லாக்கு 4 மூலைகள் வந்துவிட்டது. அப்ப காபத்துல்லாவுடைய அந்த பகுதி தான் என்ற அடையாளத்துக்காக வேண்டி ஹிஜ்ர இஸ்மாயிலுடைய வளைவை குறைஷிகள் கட்டுறாங்க. அதனால தான் இதற்குள்ளால தொழுதால் காபத்துல்லாக்குள்ளால தொழுத நன்மை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது காபத்துல்லாவுடைய உட்பகுதியாகத்தான் இன்றும் கருதப்படுகிறது. அதனால தான் தவாஃப் செய்வதாக இருந்தால் அந்த ஹிஜ்ர இஸ்மாயிலுக்கு வெளியால் தான் அப்படியே தவாஃப் வலம் வர வேண்டும். ஒருத்தர் அந்த காபாவுக்கும் ஹிஜ்ர இஸ்மாயிலுக்கும் நடுவாக தவாஃப் செய்தால் அவருடைய தவாஃப் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. காரணம் என்ன, காபத்துல்லாக்கு வெளியில் தான் தவாஃப் செய்ய வேண்டும். இந்த ஹிஜ்ர இஸ்மாயிலுடைய பகுதி காபாவுடைய உட்பகுதி. கண்ணியமானவர்களே, இரண்டாவது குறைஷிகள் செய்த மாற்றம் என்னவென்றால் மறுபக்கம் இருந்த கதவை அப்படியே மூடிவிட்டார்கள். மூன்றாவது இவர்கள் என்ன செய்தார்கள், ஒரு மனிதருடைய சராசரி மனிதருடைய உயரத்திற்கு வாசலை உயர்த்தினார்கள். காரணம் என்ன, யாரும் காபாக்குள்ளால போக முடியாது, நாங்கள் மட்டும் தான், குறைஷிகள் மட்டும் தான் இந்த காபாக்குள்ளால் செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி வாயிலை உயர்த்தி கட்டினார்கள். போவதாக இருந்தால் ஒரு ஏணி படியை ஏற்படுத்தி வைத்திருந்தார்கள், அதிலே ஏறித்தான் செல்ல வேண்டும். இந்த அடிப்படையில் தான் இந்த காபத்துல்லா கட்டப்பட்டிருக்கிறது. இந்த ஹிஜ்ரை இஸ்மாயில் காபாவுடைய ஒரு பகுதி என்ற அடையாளத்துக்காக வேண்டி வைக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, இதற்கு பிறகு அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கட்டினார்கள். அதற்கு பிறகு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கட்டினார். இப்படி காபத்துல்லா 5 தடவை கட்டப்பட்டது. இப்பொழுது இருக்கக்கூடிய காபத்துல்லா ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கட்டிய அமைப்பில் தான் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த முறையிலே கட்டினார்களோ அந்த முறையிலே கட்ட ஆசைப்பட்டார்கள். புகாரியுடைய ரிவாயத் வருது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டிய பிரகாரம் கட்ட பார்த்தார்கள். ஆனால் அப்பொழுது தான் அதிகமாக மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். காபாவை நபி அவர்கள் கட்ட பார்த்தால் இந்த மக்களுடைய உள்ளத்திலே ஒரு கெட்டெண்ணம் எழுந்துவிடும், இவர் காபத்துல்லாவை விட்டு வைக்கவில்லை, காபாவிலும் மாற்றம் செய்கிறார் என்று மக்கள் கூறிவிடுவார்கள் என்ற காரணத்தினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவை கட்டாமல் குறைஷிகள் கட்டிய அமைப்பிலே விட்டார்கள். அதற்கு பிறகு அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டிய பிரகாரம் கட்டுறாங்க. அதற்கு பிறகு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் மீண்டும் இந்த அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் கட்டிய காபாவை இடித்துவிட்டு அவர் குறைஷை கட்டியது போல் மீண்டும் கட்டுகிறார். கண்ணியமானவர்களை, இதை பற்றி இன்ஷா அல்லாஹ் இன்னொரு பதிவில் தெளிவாக பேசுகிறேன். காபத்துல்லா முழுமையாக 5 தடவை கட்டப்பட்டது. அது எந்த வருடம் எந்த முறையிலே கட்டப்பட்டது என்ற விடயத்தை தெளிவாக கூறுகிறேன். சுருக்கம் என்னவென்றால், ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கட்டிய பிரகாரம் தான் காபத்துல்லாவுடைய முறை இன்றும் இருக்கிறது. ஆகவே நாம் யாரும் கவலைப்பட தேவையில்லை. நாம் காபத்துல்லாவுக்குள்ளால் சென்று தொழ வேண்டும் என்று ஆசைப்பட்டால் ஹஜ்ஜுக்கு உம்ராக்கு செல்லும் பொழுது இந்த ஹத்தீமுடைய ஹிஜ்ரை இஸ்மாயிலுடைய வளைவுக்குள்ளால் தொழுதால் காபத்துல்லாஹுக்குள்ளால் தொழுதற்கு சமம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லோருக்கும் இந்த பாக்கியத்தை நசீபாக்க வேண்டும். அடிக்கடி எமக்கு ஹஜ்ஜுடைய உம்ராக்களுடைய பாக்கியத்தை நசீபாக்கி அவனுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு
خير وآخر دعوانا الحمد لله رب العالمين.